எங்கே போறானோ அவனை சுத்தி ஒரு நான் கூட்டமே சொல்லுவேன் நிக்கிற மாதிரி. நான் சொல்லுவேன் அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேர்ல உன்னை வந்து தனியா தெரியணும் ஆஹா. அப்படின்னு நான் அடிக்கடி அப்போத்துல இருந்தே சொல்லுவேன். 100 ஆமா. பேர்ல தனியா தெரியணும்னே எங்க அப்பா தான் என்னோட பெரிய ஒரு கைட், என்னோட கார்டியன், என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. எங்க அப்பா வந்து ஒரு பிரசன்டர், ஸ்டேஜ் பிரசன்டர், மேடை பேச்சாளர். ஓகே. அதனால எங்க அப்பா வந்து நான் சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்றது, நான் பேசுறது, இது எல்லாமே எனக்கு எங்க அப்பா தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ என்னோட சினிமாக்கும் சரி, நான் இன்னைக்கு இருக்க இந்த இன்னைக்கு நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னா அதுக்கு எங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லைன்னா, ஏன்னா பிகினிங்லாம் கிட்டத்தட்ட சினிமாவில் ட்ரை பண்ணும்போதெல்லாம் பொதுவாகவே வீட்டில் வந்து தம்பி சீக்கிரம் வேலைக்கு போப்பா, செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறப்ப எங்க அப்பா எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். லைக் வெயிட் பண்ணு, சினிமானா டக்குன்னு அமையாது, வாய்ப்பு வர்ற வரையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. என்னோட நிறைய டவுன் டைம்ஸ்ல அப்பா தான் என்னோட பெரிய மோட்டிவேஷன்.